திண்டுக்கல் மாவட்டத்துடைய அதிமுக ஒன்றிய செயலாளராக பொறுப்பு வச்சவர் தான் ஏவி ராஜு. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா கூவத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் தங்க வச்சுருந்தாங்க. அப்போ நடந்த சம்பவம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி நிருபர்கள் முன்னாடி அவர் கூறின சம்பவம் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக அங்கே தங்க வைக்கப்பட்டிருந்த எம்எல்ஏக்களையும் நடிகை திரிஷாவையும் அவர் தொடர்பு படுத்தி கூறியிருக்காரு. இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து நடிகை திரிஷா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக எந்த நிலைக்கும் கீழே இறங்கி கீழ்த்தரமான வேலைகளை செய்கிற மனிதர்களையும் கேவலமான மனிதர்களையும் திரும்ப திரும்ப பார்க்கறது அப்படின்றது அருவருப்பாக இருக்குது அப்படின்னும், என்னுடைய தரப்பிலிருந்து கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் அவங்க பதிவிட்டிருக்காங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி திரிஷா குறித்து நடிகர் மன்சூர் அலிகான் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த நிலைமையில் தற்பொழுது மீண்டும் திரிஷா குறித்து அதிமுக நிர்வாகி ஒருத்தர் பேசியிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விவகாரம் தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்திலும் கோலிவுட் வட்டாரத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏவி ராஜுவை கட்சியோடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பதவியிலிருந்து கூட நீக்குவதா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. ஏவி ராஜு, திரிஷா மட்டும் இல்லாமல் முன்னாள் எம்எல்ஏ கருணாசு, வெங்கடாச்சலம் ஆகியோர் பற்றியும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியிருக்காரு. இது தொடர்பாக கருணாசு எந்த கருத்தையும் தெரிவிக்கல. ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா அதிமுகவில் ஏற்பட்ட உள்கட்சி மோதல் காரணமாக கூவத்தூரில் சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள்லாம் தங்க வைக்கப்பட்டிருந்த போது அங்கே தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியும் தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. மன்சூர் அலிகான் திரிஷா குறித்து பேசின இந்த விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி அந்த சர்ச்சை இப்போ தான் அடங்கி இருக்கு. அதே நிலைமையில் இப்போ மீண்டும் திரிஷா குறித்து அதிமுக எம்எல்ஏ ஒரு நிர்வாகி ஒருத்தர் பேசியிருக்கிறது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.